முடியல, கெஸ் பண்ண முடியல. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மூவி. த்ரில்லிங்காகவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்க நல்லா போச்சு. த்ரில்லராக இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே சூப்பர். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஷாம் சார் வந்துட்டு ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அதாவது அதில் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது டோட்டலாக. நான் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டேங்க. அது ஈஸியாக நீங்கள் அது வந்துட்டு நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சேன். நான் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் இதாக மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப அடுத்து என்ன நடக்கும் யார் தான் கீழே அந்த மாதிரி நல்லா போச்சு. ஆனால் எண்டிங்கில் வந்துட்டு பார்ட் 2ன்னு போட்டிருக்காங்க. அது நீ பார்ட் 2 வரும், அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிவீல் ஆகும். நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் பார்ட் 2 புரியும். ரொம்ப நல்லா இருந்தது. கிரைம் மூவி, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா த்ரில்லராக போகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது மற்றபடி நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இப்போ ஃபோனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபோன் பார்க்காம போனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல த்ரில்லர் படம் தான், ஆனால் கொஞ்சம் அதுதான் இல்லை கெஸ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அதெல்லாம் வேணும், த்ரில்லர் படத்தில் அதானே வேணும். இது நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஷாம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நடிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஷாம் சாரோட ஆக்டிங் வந்துட்டு எப்பவும் போல யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கதை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரைம் மூவின்னு அந்த ஒரு க்யூரியாசிட்டி வருது. அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் மூவி வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு க்ரைம் மூவிஸ் எல்லாமே பார்க்குறவங்க வந்துட்டு இதை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது கேட்கும் போது அந்த மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை, கண்டிப்பாக கெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வில்லன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு இவர் தான் வில்லன் போல இருக்குது, என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காட்டிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் வில்லன் காட்டுவாங்கன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்தது இல்லையா, அது நிஜமாலே வேற லெவல். கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் லாஸ்ட்டில் அந்த தம்பி அவர் தான் இருப்பாருன்னு கெஸ் பண்ண முடியல. நல்லா இருந்துச்சு. ஓவரால் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் அது ரிவீல் ஆகலை. அதுதான் என்னன்னு தெரியல. அந்த சர்ப்ரைஸ் இன்னும் கொண்டு போகிறது சூப்பராக இருக்குது. மேபி செகண்ட் பார்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. என்ன நடக்குது, யார் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணுறான்றதே ஒரு படம் ஃபுல்லாக. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து சரியான ட்விஸ்ட் இருக்கும். படம் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் இருக்குது. கெஸ் பண்ண முடியல. அதான் சொல்கிறேன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கெஸ்ஸே பண்ண முடியல இந்த சீன். அடுத்தது யார் ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கே தெரிய வருது. ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்றது ஒரு சில ஹிண்ட்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் படம் நல்லா இருக்குது, ட்விஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அது என்ன மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது என்ன மிஸ்ட்ரி, அது லாஸ்ட் வரைக்கும் சொல்லாமலே போயிட்டாங்க. அதுதான் ஒன்று நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கர சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக கடைசி வரைக்கும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எதுவுமே கெஸ் பண்ணவே முடியல. ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். படத்துக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. சூப்பர். எல்லாருக்குமே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிரெக்டருக்கு மை பெஸ்ட் விஷஸ். ஷாம் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சார் இந்த மூவியில். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குற மாதிரி இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் கைண்ட் ஆஃப் மூவி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது. இல்லை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா படத்தில் அவங்களாலே கெஸ் பண்ண முடியல. ரொம்ப லேட்டாக தான் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கெஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் என்ன அந்த ஃபீல். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி. படம் ஸ்டோரி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்த விதமும் நல்லா இருந்தது. இன்னும் நல்லா எடுத்திருக்கலான்னு தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸ் வில்லன் கேரக்டர்லாம் சூப்பராக காமிச்சாங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப ஈஸியாக கொண்டுட்ட மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. ட்விஸ்டெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஷாம்க்கும் அந்த ரோல் நல்லா தான் சூட் ஆச்சு. ஆக்சுவலாகவே நல்லா தான் இருந்தது. எனக்கு அது கிளைமேக்ஸ் மட்டும் பிடிக்கல. டைரக்டர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ நல்லாவே பண்ணியிருக்காரு. ஷாமும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் அவங்க பேர் தெரியல, அவங்க நல்லா பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ரிவீல் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட் இருக்கு போல, ஸோ எதுவுமே ரிவீல் பண்ணல. சீக்ரெட் இஸ் ரிவீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கெஸ் பண்ண முடியல. ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கும் படத்தில். அது பார்க்கும்போது எங்கேஜிங்காக கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், பயங்கர எங்கேஜிங்காக போச்சு. நல்லா எழுதியிருந்தாங்க. ரைட்டிங் தான் செம்மையாக இருந்துச்சு. ஷாமுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். எங்கேயுமே லேக்லாம் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார தான் படம். அடுத்து என்னென்ன அப்படின்ட்டு எங்கேயுமே கெஸ் பண்ணலாம் முடியல. கிளைமேக்ஸ் என்ன இருக்கும், என்ன ஏதுன்னு கெஸ் பண்ண முடியல.
நல்லாவே கொண்டு போகணும். நம்ம கெஸ் பண்ணது எதுவுமே ஒருவேளை இதுவாக இருக்கும் கெஸ் பண்ணும்போது அது இல்லாமல் இன்னொன்று காமிக்கிறது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்ல கம்பேக்காக இருக்கும். ஸோ அந்த போலீஸ் கேரக்டருக்கு அவர் ஃபிசிக்காகவும் நல்லா இருக்காரு, ஆக்டிங்லேயும் நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. தெரியல, லாஸ்ட்டில் தான் வில்லன் காட்டினாங்க, நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா இருந்தது, இல்லை போர் அடிக்காமல் இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து க்ரைம் மூவியாக தான் இருக்கு. ஷாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறது தான் வந்து மெயின் இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அந்த வில்லன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஃபைனலாக வந்து மார்ட்டின் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன சொல்கிறது, லைக் ஓகே நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு போர் அடிக்காமல் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது. ஷாமோட அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. க்ரைம் இல்லை, லாஸ்ட்லலாம் தெரிஞ்சுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க கதையே, அது லாஸ்ட்டில் சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. அது சொல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இருந்தது. ஆனால்